வெளியே கும்மிருட்டு. வானத்திலிருந்த ஒற்றை நிலாவும் மேகத்துக்குள்ள ஒளிஞ்சிருச்சு. முழுசா இருட்டு சூழ்ந்த அந்த நேரத்துல ஆரியன் அந்த அகரம் வீட்டுக்கு முன்னாடி நின்னான். அந்த பெரிய மரக்கதவை பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. அதுல செதுக்கப்பட்டிருந்த வேலைப்பாடுகள் எல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு பார்க்கவே ஒரு மாதிரி அமானுஷ்யமா தெரிஞ்சது. சுத்தி முத்தி ஒரு தடவை பார்த்தான். யாருமில்ல. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த கதவை மெதுவா தள்ளுனான். கிரீச்னு ஒரு விதமான சத்தத்தோட அந்த கதவு மெதுவா திறந்தது. அந்த சத்தம் அந்த ராத்திரியோட அமைதியை கிழிச்சது மாதிரி இருந்துச்சு. உள்ள இருந்து ஒரு விதமான கெட்ட வாடை காத்துல கலந்து வெளியே வந்தது. அது பல வருஷமா திறக்கப்படாத ஒரு இடத்தோட வாசம். உள்ள ஒரு அடி எடுத்து வச்சான். கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் அடர்ந்த இருட்டுதான். வெளியே இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச வெளிச்சமும் உள்ள வர்றத அந்த கதவு தடுத்துருச்சு. தன்னோட போன்ல இருந்த டார்ச்சை ஆன் பண்ணான். அந்த வெளிச்சத்துல தூசியும் தும்பும் காத்துல பறக்கிறது அப்பட்டமா தெரிஞ்சது. மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துல உள்ள இருந்த பொருட்களை எல்லாம் பார்த்தான். எல்லாமே பழைய காலத்து பொருட்கள். ஒரு மூலையில ஒரு மர ஊஞ்சல் இருந்துச்சு. அதுல செதுக்கப்பட்டிருந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நுணுக்கமா இருந்துச்சு. ஆனா அது மேல அடர்த்தியா தூசி படிஞ்சு சிலந்தி வலைகள் பின்னப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சோஃபா கிழிஞ்சு போன நிலையில் இருந்துச்சு. அதிலிருந்து பஞ்செல்லாம் வெளியே எட்டி பார்த்தது. அந்த வீடு முழுக்க ஒரு விதமான அமைதி. ஆனா அது மனசுக்கு நிம்மதி தர்ற அமைதி இல்ல. ஒரு அமானுஷ்யமான அமைதி. காத்துல தூசிகள் மிதக்கிறது கூட பெரிய சத்தமா கேட்கிற மாதிரி ஒரு அமைதி. அவனோட காலடி சத்தம் அந்த வீட்டுல எதிரொலிச்சது. ஒவ்வொரு அடியும் ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு. சுவரில் மாட்டியிருந்த போட்டோக்கள் எல்லாம் தூசி படிஞ்சு யாருனே அடையாளம் தெரியாத அளவுக்கு மங்கிப் போயிருந்தன. அந்த வீடு ஒரு காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கவே முடியல. இப்ப அது ஒரு பாழடைஞ்ச கோட்டை மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கும்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனா அந்த கதைகள் எல்லாம் சோகமான கதைகளாத்தான் இருக்கும்னு அவன் மனசு சொல்லுச்சு. இந்த வீட்டுக்குள்ள என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விதமான பயமும் அவன் மனசை சூழ்ந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகுது? தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.